சுஃபியான தௌரி சொல்கிறார், வர்ராத் இப்னுல் ஜர்ராஹ் சொல்கிறாரு, சுஃபியான தௌரி சொன்னதாக, கானல் மாலு ஃபீமா மதா யுக்ரா, கடந்த காலங்களில் பொருளாதாரம் என்றது ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக என்ன செஞ்சது இருந்துச்சு. உலகப்பற்றின்மையே பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறது. ஃபமல் யௌ, இன்றைய தினம் ஃபஹுவ துர்சுல் மூமின், மூமினுடைய கேடயம் அதென்றார். அடி இப்போ இவட பார்வை பார்த்தீங்க தானே, மூமினுடைய கேடயம். மன்னர்கள்ட்ட போகாமல் இருக்க, வசதி படைத்தோட வீட்டு வாசலில் பேத்திருக்க, அவருக்கு ஏற்ற மாதிரி 10 ரூபா கொடுக்காம இருக்க வணங்கிட்டான். சஃப்புகளில் கூட நம்ம அவதானிச்சுக்கிறோம். சவோ சுஃபக்கும் காலோட்டும் ஹாஜியார் ஒட்டிக்கங்க, யார் ஹாஜியாருக்கு ஒட்டிக்கங்க. என்னடா முகம் ஏண்டா மாறிச்சு அப்படி பார்த்தா, இவரா முகம் மாறிச்சு, அவருக்கெல்லாம் காலொட்டிங்க சுண்ணத்தை அப்படின்ற, இவருக்கு சுண்ணத்தே மாறிட்டு எங்கிருந்து வருது. அவர் அப்படி நினைக்கல. அவர் இவர் நொந்துருவார், இவர் மோசம் ஏதாவது கடிஞ்சிருவார், பள்ளி தலைவர் வேறு, நிர்வாகி வேறு, இந்த சிந்தனையால் தான் அப்படி சொல்கிறாரு. அவர்கிட்ட வலிஞ்சு போகல. ஆனால் ஏன் மாறுறது, அந்த அந்த ஸ்டைலையே மாறுது. அவர்கிட்ட சுண்ணத்தை அடித்து சொல்கிறது விளங்கிட்டா, இவர்கிட்ட அதே சுண்ணத்து இவர்கிட்ட கெஞ்சிற மாதிரி அப்படி வருதா இல்லையா. இப்போ இதெல்லாம் எதனால் வருதுன்னா, அதுக்கு நமக்கு விளங்காமலே ஊறி பேத்திரிக்கும். அது பழக அதில் பிழை இல்லைன்னு வந்துடும். அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் இப்னு அஃபான்றது எல்லாம் ஒன்று உமர்லாங்கட பிஸ்னஸ் அப்படின்னு அங்கே போய் சஹாபாக்கு சூரியமான அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துட்டு பளிங்கு மாளிகை கட்டி வெளியே வந்துடுறது. சரியா, எந்த பக்கத்தால் இது போகிறது, இது சைத்தான், இதான் தல்பீஸ் இப்லீஸ், சைத்தான் எப்படி கொண்டு போகிறான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த நிலைமை வாரத்துக்காக இல்லாமல் இருக்க இந்த போக்கில் போகிறது தான் மிகவும் சிறந்தது என்று சுஃபியான தௌரி என்ன செய்கிறார் சொல்கிறாரு.